செயின்ட் ஆண்ட்ரோ பொபோல்லா 1591ல போலந்து நாட்டுல பிறந்திருக்காரு. 20வது வயசுல வில்லினஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்த இயேசு சபையில சேர்ந்து துறவற வாழ்க்கையை துவங்கி குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு போதகராகவும் ஆலோசகராகவும் இயேசு சபை இல்ல தலைவராகவும் பணியாற்றியிருக்காரு. ஆண்ட்ரோ லித்துவேனியால மறைப்பணியாளரா பணியாற்றிட்டு இருக்கிறப்போ கிரேக்க பிரிவினைவாதிகள் போலந்து நாட்டுல குழப்பங்களையும் கலவரங்களையும் ஏற்படுத்தியிருக்காங்க. வெறி பிடித்து சுற்றி கொண்டிருந்த பிரிவினைவாதிகளுக்கு நடுவுல ஆண்ட்ரோ பயப்படாம மறைப்பணி ஆற்றியிருக்காரு. ஏழை மக்களுடைய குடிசைகளுக்கு போய் அவங்களுக்கு மறைக்கல்விய கற்பித்திருக்காரு. போலந்து நாட்டுல பிளேக் தொற்று நோய் பரவுனப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காரு ஆண்ட்ரோ. கொசாக்ஸ்ங்கிற குழப்பவாதிகள் போலந்து நாட்டுல உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை முழுவதுமா கொன்றொழிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பிடியில ஆண்ட்ரோ சிக்கியிருக்காரு. குதிரையோட 2 கால்கள்ல ஆண்ட்ரோவை கட்டி குதிரையை அடித்து வேகமா ஓட விட்டு ஆண்ட்ரோவை சித்திரவதைகள் செஞ்சிருக்காங்க. இதனால சாகர நிலைமைக்கு ஆளாயிருக்காரு ஆண்ட்ரோ. அப்போ குழப்பவாதிகள் நீ குருவான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆண்ட்ரோ ஆம், கத்தோலிக்க விசுவாசத்தில் பிறந்த நான் குரு தான் அப்படின்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சாகவும் விரும்புகிறேன் அப்படின்னும் பதில் சொல்லியிருக்காரு. கூடவே நீங்கள் மனம் திரும்புங்கள், இல்லையேல் மீட்பை பெற மாட்டீர்கள் அப்படின்னும் எச்சரித்திருக்காரு. இதனால கோபமடைந்த குழப்பவாதிகள் ஆண்ட்ரோவோட தலையில ஈட்டியால குத்திருக்காங்க. இவருடைய தோள்களை உரித்து தீயால இவருடைய உடல்ல காயங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த துன்புறுத்தல்ல ஆண்ட்ரோ தொடர்ந்து விசுவாச பிரமாணத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால மேலும் கோபமடைந்த குழப்பவாதிகள் இவருடைய காதுகளையும் மூக்கையும் நாக்கையும் வெட்டி எறிந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல துன்புறுத்தல் தாங்க முடியாம ஆண்ட்ரோ 1657ல இறந்து போயிருக்காரு. May 16 செயின்ட் ஆண்ட்ரோ பொபோல்லா ஃபீஸ்ட் டே.